ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பர்த்டே கேக்கு நம்ம எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். கால் கப்பு கோகோ பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துருக்கனால நம்ம மாவில் எதுவும் கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு ஈவனாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். இதை இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் 2 எக் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ளஃபியாக வர்ற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இதில் 1/4 கப்பு வெஜிடபிள்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது வாசனை இல்லாத ஆயிலாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப்பு மில்க்கு சேர்த்து இது எல்லாத்தையும் நான் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவோட இந்த லிக்யூடெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் ஆயில் அப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி வச்சுருக்கேன், தடவி வச்சுருக்கேன். கேக் பேட்டரை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 மினிட்ஸ் முன்னாடியே அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ நான் கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் ஒரு 150 கிராம் பட்டரை எடுத்து நல்லா ஃப்ளஃபியாக வர்ற அளவுக்கு நான் இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு 1/2 கப்பு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அரை கப் சுகரையும் சேர்த்து நல்லா ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு
க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கேக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சுகர் சிரப்புக்கு 1/4 கப்பு சுகர், 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மாதிரி 3 லேயர் வர்ற மாதிரி இந்த கேக்கை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவி அது மேலே நான் ஒரு லேயர் எடுத்து வைக்கிறேன். இது மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணுறனால நமக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீமை அப்ளை பண்ணலாம். அடுத்த லேயரையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு நம்ம சுகர் சிரப்பு அப்புறம் க்ரீம் இதே மாதிரி நம்ம 3 லேயருக்கும் அப்ளை பண்ணிடலாம். நம்ம 3 லேயரையும் எடுத்து வச்சு க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியிலையும் க்ரீமெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வெளியிலையும் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாரு, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சுகர், அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கில் கவரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மேலே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி லெட்டர்ஸ்லாம் இது மாதிரி வேணும்னோ நீங்கள் அது மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சிம்பிளான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கேக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.